உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். நம்ம எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை கவனிங்க, கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். என்ன கிருபைனா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமா. அப்போ இயேசு ஏன் தரித்திரரானார்? கொஞ்சம் வாயை தரங்க. வெளியில அவ்வளவு வார்த்தை பேசுறியே, வாயாடின்னு பேர் வாங்குறிய, சண்டைக்காரின்னு பேர் வாங்குறிய, இங்க பேர் வாங்கு. பர வாயை திறந்து. எதுக்கு அவர் தரித்திரரானாரு? நம்முடைய தரித்திரத்தை மாற்றி நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பிசாசு பாருங்க, நம்மள குலவீரம் குற்றுயிராக வஸ்திரம் இல்லாம விட்டான்னு சொல்லி லூக்கா 10ல வாசிக்கிறோம். அந்த நல்ல சமாரியன் சம்பவத்துல பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? வாசிமா. வஸ்திரத்தெல்லாம் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அதுதான் பாயிண்ட், அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். பிசாசுடைய வேலை என்ன? வஸ்திரங்களை உரிந்து, நம்முடைய வஸ்திரங்களை உரிந்து காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுட்டு போவதுதான் பிசாசுடைய வேலை. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவதே அவனுடைய வேலை. நம்ம ஆண்டவர் தெரியுமா இல்லையா? நம்மளை ஐஸ்வர்யமானாகும்படி நமக்காக தரித்திரமாய் மாறி இருக்கிறார். ஆமென். புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கையில கவனிங்க, தரித்திரங்கள் மாறி நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவானாக வேணும் விரும்புறீங்க. அதான் விருப்பம் இல்லை பாஸ்டர், நரகம் போயிடுவோம் பாஸ்டர். நல்லா புரிஞ்சுங்க, பணம் அவசியம்தான், பணம் ஆசைதான் வரக்கூடாது. புரியுதா? பணம் நமக்கு அவசியம். எத்தனை பேர் அது ஒத்துக்கிறீங்க? வசனம் தான் சொல்லுது இல்லையா? இந்த சர்ச்சை அப்படியே ஏசி ஆக்கிடலாம். ஆமேன். இன்னும் கூட ஒரு 100 அடி தள்ளி போய் இன்னொரு கூடாரம் போடலாம். இன்னைக்கு பாஸ்டர் மோகன் அவங்களுடைய சர்ச்சை ஓபன் பண்றாங்க. 25,000 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய சர்ச்சு, ஒரே நேரத்தில் 25 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய சர்ச்சு. அப்போ பணம் எல்லாத்துக்கும் உதவும், பண ஆசை தான் வரக்கூடாது. ஆமா, நம்ம அதையே சார்ந்துடக்கூடாது, பணத்திலே இருந்துடக்கூடாது இல்லையா? பணத்தை நீங்க தான் கையாளணும், பணம் உங்களை கையாளக்கூடாது. அப்படி இருந்துட்டீங்கன்னா ஒரு நாளும் நீங்க இந்த உலகத்துல இல்லையா, நீங்க ஆசீர்வாதமாய் தேவனுக்கு மகிமையா சாட்சியாய் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நம்ம ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. ஹல்லேலூயா. வேதமே அதை ஒத்துக்கிறது. பைபிள்ல பணத்தை குறித்து 288 வார்த்தைகள் இருக்கிறதா சுவிசேஷத்துல மாத்திரம். இயேசு சொன்ன 49 ஓமைகளிலே 16 ஓமைகள் பணத்தை குறித்து தேவன் பேசி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன காரணம்? பணம் அவசியம்தான், ஆனா ஆசை வந்துடக்கூடாது. நகை அவசியம்தான், நகை ஆசை வரக்கூடாது. ஏன்னா ஃபாதர் சொல்றாரு, ஒருக்கு மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். எதுவும் உங்களை தடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. கேளுங்க, ஏன் நீங்க இந்த நெகேமியா மன்றாட்டு ஜபத்துக்கு வரல? பல காரியம் சொல்லுவேன், ஆனா அத்தனையும் போய் மனசு இருந்திருந்தா ஓடி வரலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, சபைக்கா நாம் ஜெபிக்கணும், சபைக்கா ஜெபிக்கணும். சரி, ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி ஐஸ்வர்யத்தை பெறுவது? ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்போ உலக வாழ்க்கையில பல ஐஸ்வர்யம் பெறாங்க.
இல்லையா? லாட் சீட்டு வாங்குறான் இல்லையா? அப்புறம் என்ன பண்றாங்க? திருட்டு வேலை பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இப்படிலாம் உலக பிரகாரமாக பணத்தை வாங்கி அவங்க சில பேர் ஐஸ்வர்யவானா மாறுறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு அதை அலோ பண்ணல இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி ஐஸ்வர்யவானாகலான்னு சொல்லி காலைல ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஒன்னு உன் முதற் பலனால கர்த்தரை கனப்படுத்து. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அது 9-10 சொல்லுகிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை கனப்படுத்துங்க. உங்களுடைய முதற் பலன், உங்கள் பொருள், எல்லாவற்றிலும் நீங்கள் தெய்வத்தை என்ன பண்ணுங்க? கனப்படுத்துங்க. அப்போது உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படின்னா என்ன? உங்க பிசினஸ் நல்ல ஓஹோன் போகும். புரியுதா? யாரை கனப்படுத்தணும்? உங்களுடைய காணிக்கினால உங்க பொருட்களை யாரை கனப்படுத்தணும்? கர்த்தரை கனப்படுத்துங்க. ஏன்? அதை சம்பாதிக்கிற பலனை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த செய்தி யூடியூப்ல வரும், நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. ஸ்தோத்திரம். 2வது சொன்னேன், ஞானம் ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-16 வசனம் சொல்லுது, ஞானம் ரொம்ப அவசியம். அப்போ ஞானம் இல்லாதபடினால சில பேர் தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கவே முடியல. ஏன்னா தெரியும், உன் கையில பணத்தை கொடுத்தா நீ வேஸ்ட் பண்ணிடுவ. அதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா இல்லையா, அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இல்லையா? தோத்திரம். வயிற்றுக்கும் வாய்க்கும் அது டெய்லி சண்டை நடக்குது. தோத்திரம், அதால முடிஞ்சு போகுது. ஆனா அதை தாண்டி தெய்வம் உங்களை இல்லையா, நான் காலைல சொல்லியிருக்கிறேன், அடுத்த வாரம் வரும்போது நீங்களாம் ஒரு பட்டு புடவை கட்டின்னு வரணும். ஏன் இல்ல? பக்கத்து வீட்டுக்காரங்க, எது வீட்டுக்காரங்க, என்ன சிஸ்டர் பட்டு புடவை கட்டின்னு போறீங்க? ஏசப்பா என்ன ஆசை வச்சிருக்காருங்க, எனக்காக அவர் தரித்திரம் ஆனாரு. நீங்க அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பட்டு புடவை எப்படி கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் ஒய்ஃப் ஆண்ட, போன வாரம் கேட்டேன்மா நம்முடைய நிச்சயதார்த்த புடவை எங்கன்னு கேட்டேன். 92 வாங்கினது நிச்சயதார்த்த புடவை. தோ இருக்குது, அடுத்த வாரம் அதை கட்டிடுவா. லட்சம் 92 வாங்கின புடவை எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டில் இருக்கா இல்ல? நிச்சயதார்த்த புடவை இருக்கா? 4 வாரம் கட்டிடுவா. ஏன்? நம்மள மேன்மைப்படுத்திக்கல. என் தெய்வம் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். என் தெய்வம் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா? ஆமா. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தெய்வம் யாரு? உனக்காக அவர் தரித்திரமாய் இருக்கிறார். உன்னை ஐஸ்வரவன் ஆக்கும்படி உனக்காய் தரித்திரமாய் இருக்கிறார். அதை விசுவாசித்து ஞானமாய் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவார், உயர்த்துவார். 3வது சொன்ன தோத்திரம், அந்த உதார குணம் உள்ள ஆத்மா. புரியுதா? உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த பணங்களை மூட்டை கட்டி என்ன பண்ணக்கூடாது? வச்சிருக்கூடாது இல்லையா? வாரி இறைச்சிடணும். எபேசியர் 2:10 சொல்றாரு, நீங்கள் நானும் நற்கிரியை செய்வதற்காகவே தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா உங்களை ஏன் சிருஷ்டித்தாரு? நீங்க நற்கிரியை செய்யணும். உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து என்ன பண்ணோம்? நற்கிரிகள், தான தர்மங்கள். புரியுதா? எத்தனை பேருக்கு அந்த நல்ல குணம் இருக்கு? உங்க பக்கத்து வீட்டுல பசி பட்டிமா இருக்கும்போது நீ கோழிக்கறி சாப்பிடுவியா? பக்கத்து வீட்டுல இல்லையா கஷ்டப்படும் போது உன்னால இயன்ற தர்மங்களை செய். ஒரு காப்படி அரிசி கொடு, 1 கிலோ அரிசி கொடு, கெட்டு போக மாட்டேன். ஆமென். வாரி இறைத்து விருத்தி அடைவார்கள், அதிகமாக பிசினிதனம் பண்ணி வறுமை அடைவார்கள். நம்ம ஆண்டவர் இல்லையா சொல்லுது இல்லையா, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். புரியுதா? அப்ப தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்?
நல்ல ஒரு உதார குணம் இருக்கணும், நல்ல உதார குணம் இருக்கணும். சரி, இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஆண்டு பேச ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8 எல்லாம் பைபிள பாருங்க. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 17 to 19 வசனம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. இங்க சொல்றா பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேடுவது. தேவனை தேடுங்கள், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்க. எவைகள் எல்லாம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு எல்லாமே தருவேன்னு அவரே சொல்லி இருக்கிறார். நம்ம தேடுறோமா? இங்க சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள். இதை நம்ம அடிக்கடி சொல்றோம். இந்த பழக்கம் உங்களுக்கு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு தரித்திரங்கள் மாறும், சாபங்கள் மாறும், வியாதிகள் மாறும். ஏன்னா அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். ஆமீன். எத்தனை பேருக்கு ஒரு 5 மணிக்கு தான் எழுந்துக்கிற பழக்கம் இருக்கு? பொய் சொல்லக்கூடாது கோயில்ல வந்தா. அப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு வசனம் பைபிள் சொல்லுது, வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 24 கடைசி 3 வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. ஏன் முள்ளுக்காடா இருக்கு? சோம்பல். நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறவன் இல்லையா சோம்பேறி, 8 மணிக்கு எழுந்துக்கிறவன் படு சோம்பேறி, 9 மணிக்கு எழுந்துக்கிறவன் நோயாளி, 10 மணிக்கு எழுந்துக்கிறவன் அவன் வாடத்துக்கு நோ சான்ஸ், போயிடலாம். ஹலோ, ஏன் உங்க வாழ்க்கை நல்லா இல்ல? ஏன் உங்க வாழ்க்கையெல்லாம் முள்ளுக்காடா இருக்கு? நிலத்தை முகத்தை காஞ்சோரி மூடி இருக்கு, அதன் கர்சவர் இடிந்து கிடக்குது. யோசித்தியா? நீ யோசித்தீங்களா? ஏன் உங்க வாழ்க்கையில இல்லையா ஒரு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஒரு நல்ல தெய்வத்தை தேடுகிறோம் இல்லையா? அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற தேடுறவங்க வாழ்க்கையில எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? ஏன் முள்ளுக்காடா இருக்கு உன் குடும்பம், உன் வீடு? ஏன் முள்ளுக்காடா இருக்கு? ஏன் நிலத்தை முகத்தை காஞ்சொரி மூடி இருக்கு? ஏன் உன் குடும்பம் இடிஞ்சிருக்கு? என்னைக்கே உட்காந்து யோசித்தியா? ஐயோ, நம்ம ஜெப குறைவு, பைபிள் வாசிக்க சரியா, சர்ச்சைக்கு போல சரியா, ஆண்டவர் தேடல, ஸ்தோத்திரம் சரியா, நம்ம என்ன ஆண்டவர் பிரியமா இல்லை, நம்ம சரியா தசமாகம் காணிக்க தெய்வத்துக்கு கொடுக்கல இல்லையா, நம்முடைய சம்பாதித்துல தேவனுக்கு நம்ம உண்மையா இல்லை. இதெல்லாம் நான் சிந்தித்தேன் சொல்றாரு. நான் சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். புத்தி அடையணும். ஆமே சொல்லுங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். என்னங்க நீங்களே இப்படி இருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து யாரா கேட்டாங்கன்னா அது நமக்கு அசிங்கம் இல்லையா? உண்மைதானே? ஏன் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியம் நடக்குது? ஆனா இவர் சொல்றாரு, அதிகாலையை தேடுகிறவனை கண்டடைவான். ஐஸ்வர்யம் கனமும், ஐஸ்வர்யம் வெல்த், ஐஸ்வர்யம் கனமும், ஹானரபிள் ஹானர், நிலையான பொருளும். நிலையான பொருள், நிலையான பொருள் என்ன? அசையா சொத்து. எத்தனை பேர் அசையாத சொத்து இருக்கு? அசையா சொத்து, ஒரு நிலம், ஒரு சொந்த வீடு இருக்கா? அசையா சொத்து இருக்கா? அசைய சொத்து இருக்கா? அசைய சொத்து. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். சொல்றாரு, என்ன தேடுனா உனக்கு நிலையான பொருள் நான் கொடுப்பேன். அப்புறம் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதியும் என்னிடத்தில் உண்டு, வருமானம் உண்டு. ஆமா சொல்லுங்களேன். இதெல்லாம் ஏசு தரார் நமக்கு. நான் அப்படிதாங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு காலத்துல பயங்கரமான வறுமை, கஷ்டங்கள், புரியுதா? இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில் எந்த குறை இல்லாம இருக்கணும். காரணம் இந்த இயேசுவை தேடினால்தான்.
என்னைக்கு அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டனோ அதிலிருந்து இந்த 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறதை நான் வழக்கமாய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய வார்த்தை பொய் சொல்ல பார்த்தீங்களா இல்லையா? நிலையான பொருள், நீதி என்கிட்ட இருக்குப்பா, நான் தரேன் உங்கள்கிட்ட. நீ என்ன அதிகாலமே என்னை தேடு, என்னை கண்டடி. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்க. என பைபிள் சொல்லுது, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கும். அதுல வேதனை இருக்காது. வேதனை கூட்டார். மற்ற ஆசீர்வாதம் வேதனை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். புரியுதா? இப்போ இந்த 5 ரூபா புக்கு ஏன் வாங்க சொல்றோம்? எங்களுக்கு விற்பனை ஆகணும்னாலே வாங்க சொல்றோம். இல்ல, போன வாரம் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சை டெடிகேட் பண்ணாங்க. ICA என்ற ஒரு சர்ச்சை டெடிகேட் பண்ணாங்க. கீழே வீடு மேல சர்ச்சை. அப்ப அந்த பாஸ்டர் சாட்சி சொன்னாரு, நாங்க ஏறக்குறைய இந்த கொரோனா நாள்ல இருந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து தேசத்துக்காக நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு இல்லையா, தேசத்தையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு, என்னையும் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பெரிய நல்ல ஒரு சபை கட்ட இல்லையா, கீழே வீடு மேல சபை கட்டுற ஒரு பாக்கியம் தேவன் கொடுத்தான்னு சொன்னாரு. ஒரு ஆசீர்வாதம். இந்த புக்கில் என்ன வச்சிருக்காங்க இல்லையா, தேசத்துக்காக ஜெபிப்பது, உனக்காக ஜெபிப்பது, குடும்பத்துக்காக ஜெபிப்பது. காலைல ஏந்து ஒரு மணி நேரம் இந்த புக்கை பார்த்து ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நீ இருந்து செஞ்சு பாருங்க. இந்த வருஷம் முடியும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சில கஷ்டங்களாம் கர்த்தர் மாற்றி உன்னை இல்லையா தலை நிமிர செய்யற ஒரு பாக்கியம் உண்டாகலன்னா நீ என்ன வந்து கேளு, தோத்துற. புரியுதா? வாங்கிட்டு போங்க இந்த புக்கை, வாங்கி போய் ஒவ்வொரு நாளும் அது இருக்கிற ஜெபத்தை அப்படியே சொல்லுங்க, படி, போதும். புரியுதுங்களா? இந்த 3 மாசம் செஞ்சு பாருங்களேன், கஷ்டங்கள் விலகும். கர்த்தர் உண்மையை பார்ப்பார், உத்தமத்தை பார்ப்பார். அப்போ கவனிங்க, இது ஒரு தேடுதல். கஷ்டம்தான். காலை எழுந்துக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி இந்த நெகேமியா மன்றாட்டு ஜபத்துக்கெல்லாம் வர்றது கஷ்டம். ஆனா சோறு போட்டா அப்படியே உப்பு இல்லாம சாப்பிடும். உப்பு இல்லாம கூட சாப்பிட்டோம். சோ பெயின் இல்லைன்னா கெயின் இல்லை. பெயின் இல்லைன்னா கெயின் இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இல்லையா, நம்ம நோகாம இல்லையா இல்லையா அப்படியே ஒரு சுத்தி வந்து சோத்துன்ட்டு ஏசு ஏசு பெயின் பெயின் கெயின். அல்லேலூயா. போன வாரம் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு கால் வீங்கிட்டு, கால் ஃபுல்லா வீங்கி இருக்குது. இந்த வாரம் கூட பிரதர் பிரசம் பண்ணுங்க, பிரசம் பண்ண பிரசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு அந்த ஒரு வாரமே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டு. ரைட், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாப்பா போய் வேலை செய். நானே காலை எழுந்து கட்டெல்லாம் கட்டிக்கின்னு இல்லையா தோத்திரம் போட்டுட்டு வந்துட்டேன். எதை சொல்ல வரேன் தெரியுமா? கவனிங்க, சில சில காரியத்தை நம்ம ஸ்டெயின் எடுக்கணும். அதுதான் சொல்றது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ல் ஒரு காரியம் உண்டு. எறும்பு நிலையற்ற ஒரு 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 ஜீவன். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதன் வழியை பாரு, ஞானத்தை கத்துக்கோ. அதற்கு பிரபுவும் தலைவனும் பிரபு இல்ல. கவனிங்க, பிரபு இல்ல, தலைவன் இல்ல, தலைவன் இல்ல, அதிகாரியும் இல்லாத, அதிகாரி இல்ல. கோடை காலத்தில் நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஏமா ஜெபம் பண்ணியான்னு கேட்கறதுக்கு பாஸ்டர் இருக்கிறாரு இல்லையா, ஜெபம் பண்ணியான்னு கேட்கறதுக்கு புருஷன் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணியான்னு கேட்கறதுக்கு ஏரியா லீடர் பாஸ்டர்லாம் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்து நம்ம டிமிகேஷன் என்ன பண்றோம்? நம்ம ஊர் சுத்தின்னு வரோம். எறும்புக்கு யார் இல்ல? பிரபு இல்ல, தலைவன் தலைவன் இல்ல, அதிகாரி இல்ல. ஆனா பாருங்க, கோடை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வை. மெஸ்டா காலி. நாளைக்கு நிலையற்ற வாழ்க்கை எறும்புக்கு இல்லையா. ஆனா அது பாருங்க ஒரு கடின உழைப்பு உடைக்குது. பாருங்க, எங்கன்னா எறும்பு தூங்கி பார்த்திருக்கீங்களா? எறும்பு சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? எறும்பு எங்கன்னா உட்காந்து இப்படி ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? இல்ல. அதான் ஆண்டு சொல்றாரு, எறும்புகிட்ட போய் கத்துக்கோ. உனக்கு 6 அறிவு, அதுக்கு 1 அறிவு. அதுகிட்ட போய் என்ன பண்ணு?
சொல்லுங்களேன் வாய் திறந்து திருவாய. ஞானத்தை கற்று ஞானத்தை கத்துக்கோ. அதோடைய உழைப்பை பாரு, அதோடைய ஒற்றுமை பாரு. எல்லா எறும்பும் சேர்ந்து ஒரு உருண்டி அப்படியே ஊற்றினே போவோம் இல்லையா? ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அப்போ எல்லா ஊரு நண்டையும் அனுப்ப சொல்லி ஆர்டர். எல்லா ஊரு நண்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? சரி, எல்லா ஊரு நண்டியும் ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி பேப்பர் ஒட்டி இந்தியா இல்ல ஜப்பான், இலங்கை, அப்புறம் என்னம்மா ஸ்ரீலங்கா, அப்புறம் சைனா அப்படின்னு எல்லா ஊரு நண்டி பேக் பண்ணிட்டு அனுப்புறாங்க. நம்ம இந்தியா நண்டை மட்டும் ஓப்பன்ல விட்டுக்கிறாங்க. ஏன் ஏன் ஏன்? ஒரு நண்டு ஏறினா மறு நண்டு இழுத்து கேத்துக்கலாம். ஒரு நண்டு ஏறிச்சுன்னா இந்த நண்டு நீ ஏறுவியா? நான் ஏற மாட்டேனா? ரொம்ப ஓவரா போற. ஒற்றுமை 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 இருக்கணும். எறும்பு கிட்ட அந்த ஒற்றுமை இருக்கும் பாருங்க. ஒரு பொருள் எடுத்து போறதுக்கு முடியலன்னா ஒரு 10 எறும்பு என்ன பண்ணும்? தள்ளினே போகும் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ எறும்பு கிட்ட போய் கத்துக்கும். அதோடைய கடின உழைப்பு, கடின உழைப்பு, கடின உழைப்பு. உங்களுக்கு கடின உழைப்புல கோயில வந்து கடுமையா உழை. காலையில சோறு கட்டு வந்துரு, ஜபவோ ஜபம் பண்ணு, அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கு. இப்பதான் தூங்குவான கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸ், அப்புறம் ஏந்து நல்லா ஜபம் பண்ணு. ஒரு 5 மணிக்கே வீட்டுக்கு போ. இல்லையா வேலை கிடைக்கும், நல்ல வேலை செய். ஆமா, சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி. புரியுதா? புரியுதா? சோறு கிடைக்காது. நானும் சர்ச்சுக்கு தான் போனேன், ஒண்ணுமே கிடைக்கல. இல்லையா? ஏமா சர்ச்சுக்கு போனா இயேசுனே இல்லையா, வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கடையாகாமல் முதலாவாய், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். இது இயேசுநாதருடைய வார்த்தை. ஆனா இயேசுநாதர் கோயிலுக்கு வந்தும் உன் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் வரலாம். நீ சிந்திச்சு பார்க்கணும், நம்ம எங்க தப்பு பண்றோம். சரியா ஜெபம் பண்றோமா, கோயிலுக்கு போறோமா, பைபிள் வாசிக்கிறோமா, அது மாதிரி நடக்கிறோமா, தான தர்மம் பண்றோமா, வருகிற பணத்தை ஞானமா செலவு பண்றோமா? ஆமென் இல்லையா? ஆமா. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த வாரம் ஃபுல்லா முட்டை முட்டை அரிசி, முட்டை, நண்டு எறா, நண்டு போறா இல்லையா, அந்த இது எல்லாம் இருக்கும். 2ஆம் வாரம் பார்த்தீங்கன்னா என்னம்மா 2ஆம் வாரம் சாம்பாருக்கா? ஆமா, முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், அந்த சாம்பார், இந்த சாம்பார். 3ஆம் வாரம் பாருங்க, என்னம்மா இன்னைக்கு குழம்பு? அக்கா கீரையும் புளிச்சி கீரை, அந்த கீரை, ரசங்கா. 4ஆம் வாரம் தண்ணி சோறு ஊறுகாக்கா. 3 வேளையும் நான்வெஜ் தான். எல்லாம் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3 வேளையும் பிரியாணி கொடுத்தா கர்த்தர் நல்லவர் இல்லையா? ஒரு வேளை கஞ்சி கொடுத்தா நான் கோயிலுக்கு வரமாட்டேன். எவ்வளவு நன்மை இல்லையா? போய் ஹாஸ்பிட்டல் பாருங்க, எல்லாம் டெங்கு காய்ச்சல் உட்கார்ந்து பாருங்க. உன்னை ஆண்டவர் சுகபத்திரமா காப்பாத்தி கண்ணோக்கி பார்த்து இல்லையா, ஒரு தீங்கு உன்னை அணுகாம பார்த்து இல்லையா, உனக்கு வேலைக்கு சோறு போட்டு ஸ்தோத்திரம் இல்லையா, அணுகாதபடி காக்கிறாரு. அது விட்டு ஒரு நாளைக்கு உனக்கு கஞ்சி கொடுத்தோடனே நான் 4 கோயிலுக்கு வர மாட்டேன் போ. ஏன் கஞ்சி கொடுத்தாரு சொல்லக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ கத்துக்கணும். உனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நான் எங்க வீட்டுல விரும்பி கேட்கறது பழையதுதான். டாக்டர் சொன்னாரு சுகருக்கு நல்லது பழையது சாப்பிடுங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல கவனிங்க, பழையதையும் வச்சிருப்பாங்க, பொங்கல் செஞ்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல், மசால் தோசை, வடை. இது அநியாயம் தானே? பொங்கல் ஒரு துண்டு போலாம்ல, எதுக்கு மசால் தோசை, எதுக்கு வடை? பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர்.
நான் சொல்றது இது அநியாயம். பொங்கலே கிடைக்காம கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறான், வடை கிடைக்காம கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறான், ஒரு தோசை கிடைக்காம ஒரு பேர் கஷ்டப்படுறான். எல்லாம் செஞ்சு வேஸ்ட். நான் சாப்பிடவே இல்லை. அதை திமிரு உனக்கு இல்ல. இனி ஒன்றானம்மா. சில வீட்டில் பாருங்க, பணம் இருந்துட்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சாப்பாடு போதும். ஒரு பக்கம் பிரியாணி, ஒரு பக்கம் ஒயிட் ரைஸ், ஒரு பக்கம் இந்த இது வேண்டாம். கட்சி வரைக்கும் உனக்கு இது கட்சியா போதும். என்ன என்ன இந்த தொண்டை விட்டு இறங்கிட்டா தோத்துறோம், ஒண்ணுமே இல்லை. எல்லா ருசியும் அடங்கிடும். ஆமா, ஹலோ, கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாளை இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன்னா அது காரணம் கர்த்தரை தேடுதான். ஆமீன் சொல்லுங்க. என்ன ஆண்டவர் கைவிடவே இல்லை. பல பேர் பல மாதிரிலாம் சொன்னாங்க. அவர் வெளிநாட்டு பணத்தை வாங்கி குமாளிக்கிறாரா? இல்ல, வெளிநாட்டு பணம் எப்படின்னு தெரியாது. அல்லேலூயா. மறைந்த முதலமைச்சர் சொன்னாரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும்? ஒழுங்காய் பாடுபடு தொழிலாளி, உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். உண்மைதானே? உண்மைதானுங்க. நம்ம ஊர்ல என்ன குறை? ஒரு குறை கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல 1 லட்சம் ரூபாய் தங்கம், இங்க இலங்கையில 3 லட்சம் ரூபாய் தங்க விலை ஒரு சவரன். 3,28,000 இலங்கையில. நம்ம ஊர்ல 91,000 நிக்குது. சரியா நீ ஜோம் பண்ண டக்குன்னு இறங்கிடும். நீ அதெல்லாம் ஜோம் பண்ண கிடையாது. என்ன பாரு ஆண்டவரே, வயிற்ற பாரு ஆண்டவரே, பிள்ளை பாரு ஆண்டவரே. தேசத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்தை சேமத்தை உண்டாக்கும். தங்கமலை ஏறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? யாரு? நான் தான். நம்ம தாங்க மொத்த கோயில் கழுவிட்டு கூட நான் தான் பாச காரணம். நம்ம நீங்க ஒழுங்கா ஜோம் பண்ணி தான் தங்கம் மேல ஏறி இருக்காது. இப்போ ஜோம் பண்ண ஆரம்பி, டக 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 டகன்னு குறைஞ்சிடும். எத்தனை நம்புறீங்க? ஆமா, இந்த வருஷம் முடியும் போது தங்க மேல இல்லையா ஒரு 25,000 ஒரு சவரன் 25,000. உனக்கு எவ்வளவு விரும்புறீங்க? ஏன்னா பேப்பர்ல போடுறான் 1958 ஒரு சவரம் 5 ரூபாவா. கடவுளே, அது வந்துடாதா? வந்துருமா? வந்துருமா? நடக்குமா? நடக்காதா? நீ சோமனா நடக்கும். இதை நம்புறீங்க? சேமத்தை உண்டாக்குவே, சேமத்தை உண்டாக்குவே. எத்தனை சவரம் இல்லையா? நான் சொல்லிட்டேன் காலையில, எப்பா காலை சொல்லிட்டேன். பொண்ணு வச்சிருக்க அம்மா மாதிரிலாம் நீதிமொழி 31 போட்டிருக்கு, அவள் ஒரு வியாபார கப்பலை போல் இருப்பாள். அந்த வசந்த பெருசா போர்டு போட்டு வீட்டில் மாட்டிடு. மாப்பிள்ளை வந்தானா, எப்பா என்னால ஒரு சவரன் போட முடியாது, என் பொண்ணு ஒரு வியாபார கப்பல், என் பொண்ணு ஒரு இந்த மூஞ்சா இது மூழ்கி போற கப்பல் மாதிரி இருக்குது. வியாபார கப்பலுக்கு ஒரு 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 அந்தஸ்து இருக்குல்ல. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வியாபார கப்பல். உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களால உங்க குடும்பம் தலைச்சிட்டு இருக்கணும். ஆச்சா? நான் என்னைக்கு வீட்டுல காலை வச்சனோ சொன்னாரு, இப்போ எனக்கு 2 வீடு தான் இருக்குது, 2 ஏக்கர் தான் இருக்குது. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அப்போ உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்தனால தானே இந்த 2. அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி 12 ஏக்கர் இருந்தது, 10 வீடு இருந்துச்சு. இவன் என்னைக்கு கால் எடுத்து வச்சாலோ இப்ப 2 ஏக்கர் நிக்குது. இது எப்போ போகுமோன்னு தெரியல. ஹலோ, நான் காலைல சொன்னேன், உங்க வீட்டுல பொண்ணு இருந்தா யாராவது தேடி இருந்தானா ஒரு பெரிய போர்டு போட்டு வியாபார கப்பல், வியாபார கப்பல் இல்லையா? எப்பா என் பொண்ணு ஒரு வியாபார கப்பல், இஷ்டமா இருந்தா நீ நகை போட்டு கட்டிமோ.
நீ 3 வருஷத்துல ஓஹோன்னு வந்துருவேன். அப்படி தைரியப்படுத்தி நகை போடாம கல்யாணம் பண்ணி கொடுத்த பாரு. நீ பேசுற பேச்சில அத்தை உங்க பொண்ணை கொடுத்தா போதும், அத்தை இருக்கிற அந்த பொடையோட வரட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்க பொண்ணு மூஞ்சி எப்படி இருக்கணும்? வேபர் கப்பல் மாதிரி இருக்கணும். எத்தனை வீட்டுல பொண்ணுங்க இருக்குது கட்டி 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 கொடுக்க வேண்டிய பொண்ணுங்க? வேபர கப்பலை உருவாக்கு. அப்படி உருவாக்கி இருக்கியா? இல்ல பாஸ்டர், என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர். டீ வைக்க தெரியாது, துணி வைக்க தெரியாது, காப்பி வைக்க தெரியாது. என்னைக்கு உன் புள்ள ஏஜ் அட்டன் பண்றாலும் அன்னைக்கு கொண்டு போய் கிச்சன் விட்டுரு. டீ போட்டுமாமா, காப்பி போட்டுமாமா, இல்லையா ரசம் வையுமா, சாம்பார் வையுமா. ஆமா, இங்க இருக்கிற எத்தனை வாலி பிள்ளைங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியும்? எங்க அம்மாக்கே வைக்க தெரியாது பாஸ்டர். எங்க அம்மாவே போட்டா பாட்டு பார்த்து செய்வாங்க பாஸ்டர். சாம்பார் வைக்க தெரியும். நல்ல சாம்பார் வைப்பியா? ஆமென். போற குடும்பத்தை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? நீங்கெல்லாம் கொடுத்து வச்சுங்க. உங்களுக்கு யூடியூப்ல இல்லையா எல்லாமே கத்து கொடுத்துறான். எப்படி சாம்பார் வைப்பது? ஓடு சாம்பார் தெரியுமா உங்களுக்கு? ஓடு சாம்பார் தெரியாதுல்ல? எங்க ஊர்ல மலேசியாவில் அது பேர் ஓடு சாம்பார். இங்க என்ன சாம்பார் அது பேரு? கிள்ளி சாம்பார். எங்க ஊர்ல பேரு ஓடு சாம்பார், கிள்ளி சாம்பார். எத்தனை கிள்ளி சாம்பார் தெரியும்? 32:10 வாசிமா. ஆதியாகமம் 32:10. யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையுமா தான் போனேன், ஆனா இப்போ 2 பரிவாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி? மந்திரத்துல மாங்காய் காய்ச்சிச்சா? லார்ட்ஷிப் அடிச்சுதா அவருக்கு? 31 அதிகாரம் சொல்றா பாருங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் பாருங்க, பைபிள் பாருங்க. எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது கவனிங்க, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எப்படி வந்தது? 31 அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க. பாருங்க 31 அதிகாரம். இரவெல்லாம் காலம் படிமா. 31 வெயிலிலும் 31 வாசிங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து, என் கை பிரயாசம் அதான் ஹார்ட் வொர்க், அதான் வேலை, கை பிரயாசங்கள். ஹலோ, பைபிள் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்தெல்லாம் வாய்க்குதா? வாய்க்கணும். அப்ப பாருங்க உன் தொழில் அப்படியே விருத்தி அடையும். கடின உழைப்பு. சோம்பேறிக்கு தெய்வம் எந்த நாளும் உதவி செய்ய மாட்டார். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நான் பாருங்க நேத்தெல்லாம் உட்காந்து எங்கெங்க என்ன வசனம் இருக்குன்னு பார்த்து இல்லையா ரெடி பண்ணி அந்த ஏசி முடிய உட்காந்துக்கின்னு சளி பிடிச்சின்னு தும்பிக்கின்னு தோத்துறோம். இப்பதான் வந்து காலைல வந்து பேச முடியும். ஏதோ ஒன்று பேசிட்டு போலான்னு சொல்ல முடியாது. ஒரு கடின உழைப்பு இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்குது. அங்கங்க 10,000 ரூபாய் 10,000க்கு குறைவில்லாம சம்பளம் கிடைக்குது. போங்க. இல்ல பாஸ்டர் போக மாட்டேன், போக விட மாட்டேன். சந்தேகப்படுறாரு பாஸ்டர். ஏன் அப்படி நடந்துக்கிற? சந்தேகப்படுறாரா? எத்தனை பேர் வீட்டுக்கு சந்தேகப்படுறாரு? உங்களை பார்த்து சந்தேகப்படுறாருன்னா எத்தனை வீட்டுக்காரங்க நீ வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலேன்னு சொல்றாங்க? ஒண்ணு சந்தேகமா இருக்கலாம், இல்ல உனக்கு அவ்வளவு தரவு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ அதை பயன்படுத்திக்கோ. ஜெபத்திலும் உபவாசத்திலும் இல்லையா உன் கனவு செய்யற வேலைகளுக்காக, அவர் செய்யற தொழிலுக்காக நீ ஜெபம் பண்ணி உருவாக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். சொல்றார் பாருங்க, 20 வருஷம் நான் உழைச்சேன்.
இரவும் பகலுமா உழைச்சேன். ஒரு கடின உழைப்புங்க. ஆனா போகும்போது கோலும் கையமா தான் போடுறாரு. ஆனா பாருங்க, 2 பரிவாரங்களை கர்த்தர் கிருபையாய் தந்தார். கவனிங்க, ஐஸ்வர்யன்றது லேசா வந்துடாது. கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆனா நம்ம உழைக்கணும், ஜெபிக்கணும் இல்லையா, நம்ம செயல்படணும். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா பாருங்க 3 பேரை கூப்பிட்டு 3 பேர் கையிலையும் இல்லையா சில தாளந்துகளை கொடுத்து இது என்ன பண்ணுங்க, இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து, ஒருத்தங்கிட்ட 2 தாளந்து, ஒருத்தங்கிட்ட 1 தாளந்து. சரி, 5 சில வருஷம் பொறுத்தவர் வராரு. அப்போ டேப்பா இங்க வா, உன்கிட்ட 5 தாளந்து கொடுத்து என்ன பண்ண? ஐயா 5 நான் 10 ஆக்கிட்டேன் ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட். போ, நீ 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. டேய் தம்பி 5 தாளந்து வாங்க, டேய் வாடா. நீ என்ன பண்ண? ஐயா 5 கொடுத்தீங்க, 5 10 ஆக்கிட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓ, நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரி ஆயிரு. இந்த 1 தாளந்து கொடுத்தோம் பாருங்க, என்ன பண்ணிட்டான் தெரியுமா? போய் போச்சுட்டான். அவன் யாரு? சோம்பேறி. பைபிள் சொல்லுது, சோம்பலான ஊழியக்காரனே. இது நீ காசுக்காரன் கடையில் கொடுத்தா கூட வட்டி போட்டு கொடுத்துருப்பானடா. ஏன் பறிச்ச? அவனை கையை காலை கட்டி கொண்டு போய் என்ன பண்றாரு? நரகத்தை போட சொல்லிட்டாரு. அந்த 1 தாளந்த வாங்கி 10 தாளந்து உள்ளன்னு கொடுத்துட்டாரு. ஏன்? அவங்க திறமை. எத்தனை பேர் நல்ல திறமை இருக்கு? என்ன திறமை இருக்கு உனக்கு? எல்லா வேலையும் செய்வியா? வெரி குட். ஆண்டவர் எல்லாருக்குமே நல்ல திறமை கொடுத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஏதோ ஒரு திறமை இருக்கு. நாங்க ஏன் உங்களுக்கு கேர்சல் போக சொல்றோம்? அந்த கேர்சல்ல தான் உங்க திறமைகள் வெளிப்படும். நீ நல்லா பாட்டு பாட அளந்தா இல்லையா? இந்த தம்பி, இந்த தபலா வாசர் தம்பி இருக்காரா? போயிட்டாரு. ஒரு டேலண்ட் பர்சன் நேற்று வந்து கேட்டான், பாஸ்டர் நான் ஈவினிங் சர்வீஸ்ல பாட்டு பாட்டுமா பாஸ்டர்? டேய் பெரிய பெரிய பாஸ்டர் இருக்காங்க, நான் பாடுறேன் பாஸ்டர். பாடுறா. நேற்று பாடினா, அப்புறம் இங்க வந்து நின்று பாட்டான். இப்ப நாளைக்கு சாயங்காலம் வந்து அவனே மைக்க பாட்டு பாடுவான். உன்னால் முடியுமா? ஐயோ. அப்போ உன்னை கையும் காலையும் கட்டி கொண்டு போய் நரகத்தான் போடுவாங்க. ஏன்னா நீ உனக்கு கொடுத்த தாளந்து நீ குடும்பத்துக்கும் பயன்படுத்தல, சர்ச்சைக்கும் பயன்படுத்தல. எத்தனை பேரு உன்னை கல்யாணம் பண்ணது வேஸ்ட்னு சொல்றாங்க. உங்க வீட்டுக்காரு உன்னை கல்யாணம் பண்ணது ரொம்ப வேஸ்ட்டுமா, உன்னை கல்யாணம் பண்ண விட இல்லையா அவங்க பார்த்து கூட கல்யாணம் பண்ணா கூட நல்லா இருந்திருக்குன்னு எத்தனை பேர் சொல்றாங்க. டெய்லி அவர் அப்படிதான் சொல்றாரு, நீ வேஸ்ட் நீ வேஸ்ட் மூஞ்ச பாரு, நீ வேஸ்ட் மூஞ்ச பாரு வேஸ்ட் சொல்றாரு உங்க வீட்டுக்காரு. ஏன்? உனக்கு திறமை இருக்கு, அதை பயன்படுத்தல இல்லையா? 24 hours டிவி ஓப்பன் பண்ணி வச்சுன்னு இல்லையா, அந்த நாடகம் இந்த நாடகம் அந்த நாடகம் இந்த நாடகம், கோயிலில் ஜபம் வச்சா வரது கிடையாது. அப்புறம் எப்படி உங்க வீட்டில் பூனை தூங்காம அப்புறம் பால் பொங்குமா உனக்கு? வறுமை, தரித்திரம், சாபம். நீங்க வாழ்க்கை மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை தேவன் கொடுத்துட்டா அதை மல்டிப்ளை பண்ணுவேன். கிருபை, தாளந்து, டேலண்ட். ஹல்லேலூயா. எங்க அம்மாலாம் டேய் நீ எப்படி பழகி போறியோ தெரியலன்னு சொன்னாங்க எங்க அம்மாலாம். ஆனா தேவ கிருபையில இன்னைக்கு பழைக்கிறேன். தோத்திரம். நான் பேசினா மயங்காத ஆள் மயங்கிடுவான். அந்த டேலண்ட்லாம் இருக்கு. இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கானா அதெல்லாம் காரணம். இயேசை பத்தி பேசுவேன், நீ தப்பா நினைச்சிடாத, போட்டு குத்துறாத. இயேசை பத்தி பேசுவேன், அப்படியே அந்த மக்கள் என்ன பண்ணுவேன், அப்படியே என் பக்கமா அப்படியே இழுப்பேன். ஆமா, உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கா? நான் வெட்டொன்னு துண்டு 2 தான் பாஸ்டர். அது உன் டேலண்ட்? அது நான் வெட்டு 1 துண்டு 2 பாஸ்டர். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாஸ்டர். இரு, நல்லது தப்புன்னு சொல்ல, ஆனா உன் திறமையை பயன்படுத்தி ஒரு ஆத்மா நீ ஆதாமனிய பாரு. உன் திறமையை பயன்படுத்தி ஏன் உன் குடும்பத்தை அப்படியே செழிப்பா மாத்தி பாரு. சொல்லுவாங்க பரவாயில்லைங்க, நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால இந்த குடும்பம் இப்படி ஆகிட்டேன் சொன்னார். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வராரு, சார் என் பொண்டாட்டி மாத்திரம் இல்லைண்ணா, இப்போ இங்க ஒரு வீடு இருக்கு சார்,
அங்க ஒரு 2 வீடு இருக்கு சார், எல்லாம் என் பொண்டாட்டி வந்த பிறகுதான் சார். அது கேட்க எவ்வளவு மனசு இஷ்டமா இருக்குது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், நான் வேலை தான் சார் செய்வேன், ஆனா என் பொண்டாட்டி தான் சார். இல்லையா, இங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறா, 4 வீடு வாடகை வருது, அங்க 2 வீடு கட்டிக்கிறா, 10 வீடு வாடகை வருது. நீ எத்தனை வீடு கட்டி இருக்கிற? கொடுத்தா தானே நான் செய்வேன். அவரும் கொடுத்துதான் நம்ம 2 பிள்ளைய பெத்து காப்பாத்தி படிக்க வச்சு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இல்லையா, அதுக்கு மேல இங்க ஒரு வீடு, அங்க 2 வீடு கட்டியிருக்கேன். அந்த அம்மா பார்த்தா ஆசை வருமா? உன்னை பார்த்தா ஆசை வருமா? உன்னை பார்த்தா உனக்கு திறமை இருக்கு, ஆனா நீ பயன்படுத்தல. பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா திறமையை பயன்படுத்தி வித்தியாசமான பொருள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஏன் உனக்கு திறமை இருக்கு, ஏன் நீ பயன்படுத்தல? ஹல்லேலூயா. அதே காரகம், அதே ரசம். ஏமா, ரசத்திலே 20 வகை ரசம் இருக்குது, ஆனா அதே புளி ரசம் தான் 10 வருஷம் செய்யறேன். ஏன், மிளகு ரசம் இருக்குது, முருங்கைக்கீரை ரசம் இருக்குது, இல்லையா, அந்த முடக்கத்தான் கீரை ரசம் இருக்குது, இல்லையா, உனக்கு தெரியலையே. அதே புளி ரசம் தான். நீ செய்யற ஒரு உருப்படியான வேலை அந்த சமையல் தான். கடின உழைப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஆமா, உங்க திறமையை பயன்படுத்துங்க. 5 தாளந்தா 10 தாளந்தா இருக்கு, 10 தாளந்தா 20 தாளந்தா மாத்து. அவனுடைய கேளு, ஒரு ஞானத்திலே குறை ஒண்ணா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமா தருவேன்னு சொல்றாரு. நான் என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வீட்டில் நீ ஒரு ஆள் தான் நீ நல்லா இருக்கிற. ஏன், ஒரு ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இல்லையா, தோத்தரும் ஏன்னா அவளுக்கு ஞானத்தை சொல்லி கொடுப்பேன். இப்படி செய், அப்படி செய், இப்படி செய், அப்படி செய், இப்படி போ, இப்படி வா, அப்படி வா, அப்படி. நீ சொல்ல முடியுமா, எங்க வீட்டுல நான் தான் பாஸ்டர் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோம், நாம தான் எங்க வீட்டுல நான் தான் பாஸ்டர் எப்படி இருக்கேன், எல்லாரும் என்னை பார்த்து சொல்லணும், எங்க வீட்டுல நான் தான் பாஸ்டர் நல்லா இருக்கிறேன். இயேசு என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், இயேசு என்னை உயர்த்தி இருக்கிறார், இல்லையா. கலாம் சொல்றாரு, உன்னுடைய பிறப்பு ஏழையா இருக்கலாம், ஆனா உன்னுடைய இறப்பு பணக்காரனா இருக்கணுமா. நீ உலகத்துல ஏழையா பிறந்திருக்கலாம், ஆனா நீ சாகும் போது, இல்லையா, உன் பின்னால 1000 பேர் வராங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதமா. வருவாங்களா? வருவாங்களா? பணம் இருந்தா வருவாங்க பாஸ்டர். அதுதான் சொல்றேன் இயேசு, உனக்காக நான் தரித்திரனா இருக்கிறேமா, நல்ல கடின உழைப்பு பண்ணு. ஹல்லேலூயா. கடின உழைப்பு பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏறக்குறைய 32 வருஷமா, இல்லையா, வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, செங்கல்பட்டுல 4 பேர் பேசுற மாதிரி கர்த்தனை உயர்த்தி இருக்கிறார். ஆரம்ப காலத்துல நத்தத்துக்கு கேசல் போயிட்டா வீடு வரது 11 மணி ஆயிடும். நம்ம போறதும் தெரியல, வரதும் தெரியல கேசலுக்கு, இல்லையா. 7:30 மணிக்கு போறேன், 8 மணிக்கு மூட்டு வந்துடுறேன். அப்புறம் கேசல் மூடிடுச்சு. எத்தனை கேசல் மூடிட்டு, எத்தனை கேசல் வளர்ந்துருக்கு. நான் நடத்ததே இல்லை பாஸ்டர். அந்த சாபலம் உன் மேல வந்துடும். உன்னை நம்பி ஆண்டு ஒரு பொறுப்பு கொடுத்தாருல்ல, செஞ்சியா? என்னை நம்பி ஆண்டு கொடுத்தாரு. நத்தம் பகுதியில், இல்லையா, ஸ்தோத்திரம், ஒரே ஒரு குடும்பம் தான். இன்னைக்கு அங்க ஏறக்குறைய 200-250 குடும்பங்க இருக்குது. ஆரம்பத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், வீடு வீடா போய் ஜெபம் பண்ணுவேன், வீடு வீடா போய் ஜெபம் பண்ணுவேன். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ண வீட்டில், நான் ஜெபம் பண்ண வீடு தான் நீ கோயிலில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன் ஒரு கைத்தட்டி ஆண்டு மையம் படுத்த கேட்டுதான் வாங்கணுமா? நான் உழைக்கணும்னு சொல்ல வரேன். உழைக்கணும். போங்க, வீட்டு விழா போய் ஜெபம் பண்ணுங்க, ஆளை பாருங்க, சந்திங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். உனக்கு இருக்க தாளந்து பயன்படுத்து. சின்ன சின்ன வியாபாரம் ஆரம்பி.
சும்மா இருக்கிறியா? சின்ன வியாபாரம் ஆரம்பி, உழைச்சி செயல்படு, ஜெபம் பண்ணு, தேவன் ஞானத்தை கொடுப்பாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவனை ஐஸ்வரன் ஆக்கிட்டு சொன்னால அவர் வானத்தை அந்த போது போதெல்லாம் போட மாட்டாரு இல்லையா? உன்னுடைய உழைப்பை பார்ப்பாரு, உன்னுடைய உத்தமத்தை பார்ப்பாரு, உண்மையை பார்ப்பாரு இல்லையா? நீ ஹார்ட் ஒர்க் பண்ணதை பார்ப்பாரு இல்லையா? ஸ்தோத்திரம். உனக்கு கொடுக்கப்பட்ட உனக்கு இருக்க திறமையை பயன்படுத்தி நீ செயல்படுவதை பார்ப்பாரு. அப்புறம் பாருங்க, ஆண்டவரே வழிவாசல் திறப்பார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, புரியுதா உங்களுக்கெல்லாம்? உண்மைங்க. உங்களாண்ட 10 ரூபாய் இருந்தா 10 பேர் உங்க கூட இருப்பான். உங்கள்கிட்ட 10 ரூபாய் கூட எவனும் கூட வர மாட்டான். இதுதான் உலகம். அதுக்கு தான் ஆண்டு ஒன்று ஐஸ்வரனாக்கன்னு விரும்புறாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக கடின உழைப்பு பார்த்துட்டோம். இரண்டாவதாக ஒன்று வாசிக்கிறேன். மணி ஆயிட்டா? ஓகே, வாசிங்க. நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இதுக்கு ஏதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஒரு தாழ்மை. தேவனுடைய பிள்ளைனாவே எப்படி இருக்கணும்? தாழ்மை. கவனிங்க, அந்த தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் என்னன்னா ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தாழ்மையும் கிடையாது, கடவுளுக்கு பயப்படுற பயம் கூட கிடையாது. பயம் இருக்கணும். அவர் வானாதி வானங்களை கொள்ளாதவரா. அவ்வளவு பெரிய தெய்வம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நமக்கு என்ன பயம் இருக்கு? எங்கே கொஞ்சம் பயம் இருக்கா நம்ம ஆண்டவரை குறித்து? பயப்படணும். ஏன்னா நம்ம எல்லாருடைய ஜீவனும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் பயப்படணும். அதெல்லாம் நீதிபதி சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே உன்னுடைய ஆயுசு நாளை பெருக பண்ணுமா. மல்கியா சொல்றார் 4:2 இல்லையா? என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவங்க மேல நீதியின் சூரியன் உதிக்குமா. நீங்க கர்த்தரை பயந்தான் ஒரு வியாதி நமக்குள்ள வராது, பலவீனம் வராது, வறுமை வராது, தரித்திரம் வராது. தாவீது அது சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 25:23-41. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் அந்த ஸ்திரீ 3 சொல்லுது. அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் மகா, பாருங்க யார்கிட்ட ஆண்டு பணத்தை கொடுக்கிறாரு? அவ புத்திசாலி, அவள் மகா புத்திசாலி, ரூபவதியுமாய் இருந்தாள், அழகாவும் இருந்தா. ஆமென் சொல்லுங்க. மாத்திரமல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு தாழ்மை குணம் இருந்து பாருங்க. 25 நினைக்கிறேன். தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து, என் ஆண்டவனாகிய நீர் அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். சரி, அடுத்தது ஊழியக்காரனுடைய காலுடன் அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க. கவனிங்க, அப்படின்னா என்ன? தாவீது காலை கழுவுது அவன் ராஜா. ஆனா தாவீது ராஜாவுடைய ஊழியக்காரன் காலை கழுவுறது யோசித்து பாருங்க. உனக்கு வருமா? உங்க வீட்டுல ஒரு 3000 ஆடு, ஒரு 1000 வெள்ளாடு இருந்தா நீ போய் ராஜா காலை கழுவியா? ராஜாவுடைய வேலைக்காரன் காலை கழுவியா? அந்த பக்குவம், அந்த தாழ்மை உனக்குள்ள வருமா? ஏன் அபிகாயில ஆண்டவர் நாபால் இருந்து கட் பண்ணி கொண்டு போய் தாவீது கொடுத்தாரு? அவருடைய தாழ்மை, அவளுக்கு இருந்த மகா புத்திசாலி தனம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தா அப்படி புத்திசாலித்தனம் நல்லா தெரியும். நம்ம வீட்டுக்காரனை தாவீது க்ளோஸ் பண்ண போறான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு கழுது மாலை எல்லா பழங்களை ஏத்தின்னு கொண்டு வந்து ராஜா காலாண்டு வச்சு புத்தன் காலில் விழுந்து வணங்குறாங்க பாருங்க. புத்திசாலிதனம், மகா புத்திசாலிதனம். மகா அழகு உள்ளவள், பணக்காரி, தாழ்மை உள்ளவள்.
ஆமென். ஏமா உன் கையில எத்தனை கோடி இருந்தாலும் உனக்கு அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை தான் உனக்குள்ள இருக்கணும். ஆமா, எத்தனை கோடியை கையை உன் கையில் கொடுத்த விட இல்லையா இல்லையா அதே. ஆமென். அப்படி அதுதான் சில பேர் பாருங்க இல்லையா சொல்றாங்க, பழமொழி சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரிலேயே கொடை பிடிப்பானா. நம்ம ஆளுங்களுக்கு இல்லையா ஒரு 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 10,000 எக்ஸ்ட்ரா சம்பளம் கஷ்டா நைட்ல கொடை பிடிச்சிட்டு வரும். என்னம்மா இல்ல பாஸ்டர், கருத்துருவோம் பாஸ்டர். நீ கொடை பிடிச்சாலும் கருப்பா தான் இருப்ப, கொடை பிடிக்கலாம் கருப்பா தான் இருப்ப. அது உன் தோல். எத்தனை அந்த பேர் நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் பணம் தான் வேஸ்ட். நானும் போறதை விட்டுட்டேன், மாறாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு இதை போட்டுன்னு வேஸ்ட் பண்ணணும். அன்னைக்கு ஒரு கடைக்கு போய் என்ன சொன்னாங்க, சார் இதை போட்டா நீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க இப்படி அப்படின்னு சொல்லி 4,000 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்துச்சு. ஒன்றும் மாறல. அந்த அம்மா பேசின பேச்சில் அன்னைக்கே நான் சோப்பாயிடும்னு நினைச்சேன். ஆனா ஒன்றும் மாறல. ஏன்? வியாபார திறமை, நோக்கம். அவன் 4,000 அடிச்சிட்டா, எனக்கு தான் பணம் வேஸ்ட். ஹலோ, உனக்கு எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் இல்லையா அதே தாழ்மை, அதே பேச்சு. சில பேருக்கு கொஞ்சம் பணம் பண்ணிட்டா என்ன அங்க போய் உட்காரு, இது ஏன் சீட்டு. அன்னைக்கு தரையில் வந்து உட்காரோம். ஃபர்ஸ்ட் வரும்போது தரை, அப்புறம் சேர்ல போய் உட்காரோம். பக்கத்துல ஒரு ஆள் வந்த, பேருக்கு தான் பாரு, எம்எஸ்ஏ தான் இருக்கும். வரவே கூடாது. பக்குவங்க, நம்ம பக்குவம் அடையணும், பக்குவம் அடையணும். புரியுதா இல்லையா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கும் ஒரு பலன் இருக்கிறது. நினைக்கிறாங்க கர்த்தர் பயப்படுறதுல என்ன பிரயோஜனம்? தாழ்மையா பலன் இருக்கு. ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உண்டா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா, ஒரு பலன் இருக்கு உனக்கு. தாழ்மையா இருக்கியா, ஒரு பலன் இருக்கு உனக்கு. ஒண்ணுமே காணலையே பாஸ்டர், வரும். வசனம் பொய் சொல்லாது. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒழியாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல ஒரு செழிப்பா ஒரு ஐஸ்வர்யமா இருக்கணும்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில காரியம் ஆண்டு சொல்றாரு. 2 வழியில பணம் சம்பாதிக்கலாம். ஒன்று வேர்ல்டு, 2 வேர்டு. வேர்ல்டு WORLD வேர்ல்டு, உலக பிரகாரம் சம்பாதிக்கலாம். இன்னொரு வேர்டு WORD வேர்டு. நான் சொல்றது வேர்டு, நான் சொல்றது வேர்டு. இதுல நீ ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. இதுல நீ ஆசீர்வாதமா இருக்கலாம். தாழ்மைக்கு, அந்த கர்த்தர் பயப்படுற பயத்துக்கு இல்லையா, அதிகாலமே எழுந்து ஆண்டவர் தேடும் போது இல்லையா, ஸ்தோத்திரம், கடின உழைக்கும் போது ஆண்டவர் பலனை கொடுக்காம போக மாட்டார். ஆமென். நம்மளா எந்திரிக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி, ஏசப்பா எனக்கு அப்படி நல்ல குணங்கள் வேணாம்ப்பா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உமக்கு பிரியமாய் நடக்கும்போது இல்லையா, நீ என்னை ஆசீர்வதிப்பீர், என்னை உயர்த்துவீர், என்னை செல்வந்தனாய் மாற்றுவீர், என்னை 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 ஐஸ்வர்யவானாய் மாற்றுவீர். கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதுக்குதான் ஒரு தரித்திரமாய் மாறினார். கை உயர்த்தி. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த 2வது ஆராதனைக்காக நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த 2வது ஆராதனையை கொண்டு வந்த மக்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓய்வு நாளை கனப்படுத்தும் போது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த 2வது ஆராதனை வந்து உண்மை கனம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் கனப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே நெல்ல தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா வறுமைகள், தரித்திரங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடு
போடுவீராக. இந்த மாதம் ஆண்டவரை இப்போது இருப்பதை பார்க்கலாம் பல மடங்கு எல்லா ஆசீர்வாதங்களால இவர்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபம் பண்றப்பா. வீடு கட்டுகிறவர்களுக்கு தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவர் நல்ல வீடு கட்டுவதற்கு உண்டான எல்லா பண தேவைகளை சந்திப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவி சோத்திரம். எல்லா வட்டி கடன் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. வியாபாரத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியா ஜெபம் பண்றப்பா. தொழிலிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரிக்கும். எங்கள் ஆலயத்துக்கு வருகிற ஒருவராவது ஆண்டவரே கர்த்தாவி கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட ஆண்டவரே பணத்தினால இருக்கிற எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கி ஆண்டவரே ஒரு சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில கர்த்தாவே என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ எல்லா வார்த்தைகளை இவர்கள் பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்தியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புறப்பட்டு போகும்போது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து உங்களை அனைவரோடையும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா.